ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. இறைவா, உமக்கள் தங்கள் பாதுகாவலின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் தூய ஆரோக்கிய அன்னையினுடைய கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடை உயர ஏற்றப்படுவது போல அவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் அருள் தரும் தூய ஆரோக்கிய அன்னையினுடைய பாதுகாப்பை தங்களுடைய வாழ்வில் நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. அன்னையை நோக்கி உம்முடைய பிள்ளைகள் ஏறெடுக்கின்ற எல்லாவற்றையும் நிறைவாக அவர்களுக்கு அளித்து என்னாலும் இந்த மண்ணுலகத்தில் மகிழ்ந்திருக்க அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் எங்கள் தாய்மான அருள் தரும் தூய அற்புத அன்னை வழியாமை பார்த்து கெஞ்சி கேட்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும். அன்னையே தாயே ஆரோக்கிய மாதாவே அம்மா, உன் அருட்கரங்கள் உலகை அணைக்க துடிப்பது போல் உன் திருக்கொடிதான் வானில் எழில் திகழ்ந்திடவே பறக்குதம்மா. திசையெல்லாம் மக்களை வருக வருகவென அழைக்குதம்மா. ஞாலங்கள் மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகிறார். அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம், அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம். அவர் அன்பு பிள்ளைகளாவோ, அவர் அன்பின் சாட்சிகளாவோ. திருக்குளமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினை
பலி செலுத்த வாருங்கள். உண்மையாக தேடும் அனைவருக்கும் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் வாருங்கள். உண்மையாக தேடும் அனைவருக்கும் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் வாருங்கள். மகிழ்ச்சியோடு நாம் அவரை நாடுவோம். மகிழ்ச்சியோடு நாம் அவரை நாடுவோம். நினைப்பதெல்லாம் நிறைவேற்றுவார். நன்மைகளால் நம்மை நிரப்புவார். திருக்குளமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள். இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இந்த திருப்பலியானது ஆரோக்கியனுடைய கொடியேற்ற நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இறைவன் உங்களுடைய உள்ளங்களை ஆய்ந்தறிந்து உங்களுக்கு தேவையான வளங்களையும் நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் ஆரோக்கிய அன்னை வழியாக இந்த பலியின் வழியாக நிறைவாக தந்து வழிநடத்துமாறு இந்த பலியிலே உருக்கமுடன் சாடுவோம். மேலும் இந்த திருப்பலியானது கிழக்கு அரசடை குப்பம் சுக்குலியான் குடும்பம் செல்வி இரட்சகர் லிடியா ராகுல் உடல்நலத்திற்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அரசடை குப்பம் பிராஞ்சி குடும்பம் ஞானமுத்து அந்தோனி அம்மாள் எம்ஏ ராயப்பன் சாந்தி விண்ணரசி இவர்களின் ஆண்மையிலை மாட்சிக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், கிழக்கு அரசடை குப்பம் ஜான் சதீஷ்குமார் மேரி தமிழரசி ஜோயல் ஜான் ஜாஸ்பர் ஜான் கலிஸ்தா ஜோசம் தமிழ்செல்வன் புனித மேரி இவர்களின் உடல் உள்ள ஆன்ம நலத்திற்காகவும் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆட்டுக்காரன் குடும்பம் அருள் ஜெயம் அருள் செல்வி அனுஜா ரூபன் இவர்களுக்கு தூய ஆரோக்கிய அன்னை செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும் உடல் நலனுக்காகவும் பிள்ளையினுடைய கல்வி வளம் பெறவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் அருட்சகோதரி அல்ஃபினா உடல் நலத்திற்காகவும் பணி சிறக்கவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவனின் அருளையும் ஆசிரையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் வல்ல பரமதந்தையிடம் உருக்கமுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை எண்ணி அதற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக்க. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும். கிறிஸ்துவே
இரக்கம் வையும். உன்னதத்தில் கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகின் மனத்தவர்க்கு அமைதி உண்டாகுக. அதன் இறைவனை வாழ்த்துகின்றோம், அதன் இறைவனை புகழுகின்றோம். உன்னதத்தில் கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் இறைவனே செம்மறியே தூயவனே தேவனே. உன்னதத்தில் கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக தந்தை நின்ற என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உன்னதத்தில் கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகின் பாவத்தை வென்றவரே நீரே மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வளத்தில் இருப்பவரே, நீரின் மன்றாட்டை ஏற்றருள்வீர். நீரே உன்னத தூயவரே நீரே உன்னத தூயவரே, தந்தை தூய ஆவியோடு இருப்பவர் நீரே. உன்னதத்தில் கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. ஜெபிப்போமாக்கு. எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாவின் பாதுகாப்பின் கீழ் மகிழ்கின்ற உம் நம்பிக்கையாளர் எங்களுக்கு நீர் அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. அவருடைய கனிவான பரிந்துரையால் மண்ணுலகின் தீமைகள் அனைத்திலிருந்தும் நாங்கள் விடுவிக்கப் பெற்று விண்ணகத்தில் நிலையான மகிழ்ச்சியை அடைய தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரேல் அனைவரையும் எருசலேமில் ஒன்று திரட்டினார். அவ்வாறே தாவீது ஆரோனின் புதல்வரையும் லேவியரையும் ஒன்று திரட்டினார். பின்பு லேவியர் மோசேயின் கட்டளையாக தந்த ஆண்டவரது வாக்கின்படி கடவுளின் பேழையை அதன் தண்டுகளால் தங்கள் தோள் மேல் சுமந்து வந்தனர். தாவீது லேவியரின் தலைவர்களிடம் தங்கள் உறவின் முறையிலிருந்து தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் ஆகிய கருவிகளை இசைத்து மகிழ்ச்சி ஒலி எழுப்பக்கூடிய பாடகரை நியமிக்க கட்டளையிட்டார். அவர்கள் கடவுளின் பேழையை கொண்டு வந்து தாவீது அதற்கென்று அமைத்திருந்த கூடாரத்தின் நடுவே வைத்தனர். பின்பு கடவுளின் முன்
எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினர். தாவீது எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின்பு மக்களுக்கு ஆண்டவரின் பெயரால் ஆசி வழங்கினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆ ஆ ஆ நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன் நிலைமை கழுகி நிலைமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். உன் நிலைமை அழகின் நிலைமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். நீதியான செயல்களையே எந்நாளும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த
நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவார்த்தைகள் 17-19 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவி கொண்டது. ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாய் சாவு ஆட்சி செலுத்ததென்றால், அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல், ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல், ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே நீ வாழ்க, ஆண்டவரும் உடனே நீ வாழ்க, பெண்களுள் பெருபெற்றீர் நீ வாழ்க, மரியே நீ வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதியவர் சுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8. உயிருள்ள இறை வார்த்தைகள் 19 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உன் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே,
ஆரோக்கிய அன்னையினுடைய கொடியேற்று போகின்ற உண்மை. எனவே அவர்களுக்கு என்ன செய்தி சொல்வது என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். 3 நாள் உபவாசம், தண்ணி குடிக்கல, சாப்பிடல. மூஞ்ச பார்த்தா தெரியுதா? இரவு முழுவதும் முழந்தாளிட்டு நான் ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம், ஆண்டவர் என்னோடு பேசி எனக்கு சொன்ன காரியம், இந்த செய்தியை நீ என்ன பண்ண, அரசடி குப்பத்தில் இருக்கின்ற மக்களுக்கு சொல் என்று இரவு எனக்கு வெளிப்படுத்தி ஆண்டவர் சொன்ன செய்தி. நான் எங்கிருந்து வந்தேன்? விண்ணகத்திலிருந்து வந்தேன். யார் வழியாக வந்தேன்? அன்னை மரியாளினுடைய வயிற்றில் 10 மாதங்கள் இருந்து வந்தேன். அந்த அன்னையை யாரெல்லாம் புறக்கணிக்கின்றார்களோ, எந்த அன்னையினுடைய உதரத்தின் வழியாக இந்த மண்ணுலகத்தில் உங்களை மீட்க வந்தேனோ, அந்த அன்னையை யாரெல்லாம் புறம் தள்ளுகின்றார்களோ, அவர்களுடைய இல்லத்தில், அவர்களுடைய குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் வரும். அந்த அன்னையை யாரெல்லாம் புறம் கூறுகின்றார்களோ, அந்த அன்னையை பற்றி யாரெல்லாம் அவதூறு பேசுகின்றார்களோ, அவருடைய குடும்பத்தில் கஷ்டங்கள் வரும், பண பிரச்சனைகள் வரும், குடும்ப பிரச்சனைகள் எழும். எனவே அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்னை வழியாக மட்டுமே அவர்கள் மீட்பை காண முடியும். என்னை அவர்கள் அடைய அன்னை வழியாக மட்டுமே வர முடியும் என்ற செய்தியை எனக்கு ஆண்டவர் இரவு தோன்றி இந்த மக்களுக்கு, உங்களுக்கு அறிவிக்க சொன்னார். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இங்கே இளைஞர்கள், இளம்பெண்கள்லாம் இருக்கிறீங்க, அப்படி தானே? நீங்களாம் உங்கள் அப்பா அம்மா பேச்சை என்ன பண்ணக்கூடாது? இனிமேல் கேட்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. ஏன்? என்னைக்கு நீ கேட்டிருக்கிற சொல்ல? குடிக்காதரா குடிக்காதரா குடிக்காதான்னு பல முறை நான் சொல்லிட்டேன், கேட்டிருக்கேன். நீனா கேட்க மாட்டேற. கேட்டால் குடும்பம் நல்லா இருக்குமே, அதான பிரச்சனையே. இளைஞர்கள், கல்யாணம் பண்ணவங்களாம் உங்கள் அப்பா அம்மா பேச்சு கேட்கக்கூடாது. ஏன்? ஏசுநாதரே கேட்கலையே. ஏசுநாதரே யார் என் தாய், யார் என் சகோதரர்னு சொல்லிட்டாங்களே. இப்போ நீங்கள் மட்டும் என்னத்துக்கு கேட்கணும்? இனிமேல் பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது. ஏன்னா இனிமேல் அவர்கள் உங்களுக்கு பிள்ளைகள் அல்ல, நீங்கள் அவர்கள் பெற்றோரும் அல்ல. உண்மைதானங்க? உண்மைதானே? உண்மையா பொய்யா? ஏசுநாதர் இன்னைக்கு சொன்ன வார்த்தைங்க, யார் என் தாய், யார் என் சகோதரர்கள்னு சொல்லிட்டார். அன்னை மரியாள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய தாய் இல்லை. அப்போ ஏசுநாதரே அன்னை மரியாளை என்ன பண்ணிட்டார்? தன்னுடைய அம்மா இல்லை, நீ அம்மா இல்லை, நீ போ அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நீங்கள் பெற்ற பிள்ளைகளும் உங்களுக்கு பிள்ளைகள் அல்ல, அவர்களுக்கும் நீங்கள் பெற்றோர்கள் அல்ல. இனிமேல் பெற்றோர்கள் பிள்ளைகள் இந்த இருவருக்குமான உறவு முறிபடுகின்றது. இனிமேல் உறவு என்பதே என்ன அல்ல, கிடையாது. இதை ஏற்றுக்கிறீங்களா? ஏன் முடியாது? நாங்கள் உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் ரத்தம், அன்னை மரியாளுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னா எப்படி அது சொல்லுங்கள்? உங்களுடைய பிள்ளை உங்களுடைய குரலை கேட்கவில்லை என்றால் என்ன பண்ணுறீங்க? ஆதங்கப்படுறீங்க. உன்னை எப்படிலாம் வளர்த்தேன் நான், ஈ கடிக்காமல், எறும்பு கடிக்காமல், வயிற்ற கட்டி, வாயை கட்டி உன்னை நான் வளர்த்தேன், நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேற அப்படின்ட்டு கொதிக்கிறீங்க, கொந்தளிக்கிறீங்க. ஆனால் ஈஸியாக இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரு காலம் சிந்திக்காத வார்த்தைகளை அன்னை மரியாளுக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையில் நிறுத்தி இயேசு கிறிஸ்துவே தூங்கி எறிஞ்சிட்டாரு. முட்டையில் இருக்கின்ற ஓட்டிற்கு என்ன வேலை? கரு தான் பொறிச்சு வெளியே வந்துருச்சு. ஓடு இல்லாமல் அங்கே கரு எப்படி பொறிக்க முடியும்? அந்த லொதன்ட்டு ஒரு முட்டை வளவலன்னு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? போடுகின்ற பொழுதே அது ஒரு மாதிரி இருக்கும், அப்படியே ரப்பர் மாரி இருக்கும். அதை அவன் கோழிகிட்ட வச்சிங்கன்னா அது இது பண்ணாது, குஞ்சு. அப்போ ஓடு கடினமாக உள்ளே இருக்கின்ற கருவை தாங்குகின்ற அளவுக்கு இருந்தால்தான் அதிலிருந்து அந்த 21 நாள் கழித்து குஞ்சானது, கோழி குஞ்சானது என்ன பண்ணான்? வெளியே வரும். அப்போ வெளியில் இருக்கின்ற ஓடும் முக்கியம். அதனால தான் நம்ம வீட்டில் இரவானத்தில் குஞ்சு பொறிச்சதுன்னா என்ன பண்ணுவாங்க? ஓட்டை எடுத்த ஒரு சீவு குச்சியில் சொருவி இரவானத்தில் சொருவி வைப்பாங்க. அதெல்லாம் நம் முன்னோர்கள் செய்த பணிகள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, எனவே இந்த தவறான தப்பறை சிந்தனைகளை அகற்றிவிட்டு உண்மையை நாம் புரிந்து அதிலே பயணிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம்.
நீங்கள் வேணால் தர்க்கம் செய்யுங்கள், விவாதம் செய்யுங்கள், நீங்கள் சொல்வது சரியா அல்லது கத்தோலிக்க திருச்சபை போதிக்கின்ற மெய்மறை உண்மை உண்மையானதா என்று நாம் விவாதித்து கொள்ளலாம். அன்புமிக்க இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒருபொழுதும் தன்னுடைய தாயை அவர் புறந்தள்ளவில்லை. எனக்கு அன்னை மரியாள் தாய் இல்லை, அந்த இரத்த உறவு முறிந்து விட்டது என்று என்றுமே அவர் கூறியதில்லை. அந்த அன்னைக்கு இணையாக உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். இறை வார்த்தையின்படி நீங்கள் செயல்படுகின்ற பொழுது, இறைவனுடைய திருவுளத்தை உங்களுடைய வாழ்விலே நீங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது, என்னுடைய தாயினுடைய அளவுக்கு நீங்கள் உயர முடியும், வர முடியும் என்பதனைத்தான் இறைமகன் அழுத்தமாக ஆழமாக பதிவு செய்கின்றார். இதை புரியாதவர்கள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை தனியாக பிரித்தால், அன்னை மரியாளின் மீது சேற்றை வாரி பூசினால் தங்களுக்கு துட்டு மணி மாலு பணம் நிறையா கிடைக்கும்ட்டு அன்னை மரியாளின் மீதும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரத்த உறவிலே அவர்கள் சேற்றை வாரி பூசுவதுண்டு. அது மட்டுமல்ல, அன்னை மரியாளுக்கு ஒரு தவறான செயல்களையும் செய்கைகளையும் அவர்கள் கற்பிப்பதுண்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் பல குழந்தைகளை அன்னை மரியாள் பெற்றுக்கொண்டார்கள். எனவே தான் சகோதரர்களும் தாயும் வந்திருக்கின்றார்கள். ஏன்னா என் சித்தப்பா மாவன் எனக்கு என்ன, என் சித்தப்பா மாவன் எனக்கு என்ன, எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் எங்கள் அப்பாவனுடைய தம்பி மகன் எனக்கு என்ன, அண்ணனாக வரணும், தம்பியாக வரணும், பங்காளி. அப்போ சூசையப்பருக்கு உறவினர்கள் இருந்திருக்க மாட்டார்களா? அன்னை மரியாளுக்கு உறவினர்கள் இருந்திருக்க மாட்டாங்களா? அவர்களுடைய பிறப்பெல்லாம் இறைமகன் இயேசு கிறிஸ்துக்கு அண்ணன் தம்பி போல தானே, உறவு நிலை தானே. ஒன்றா எங்கே போயிருக்கிறான்னு தானே கேட்பாங்க. அப்போ தவறான அன்னை மரியாளின் மீது ஒரு தவறான சேற்றை வாரி பூசுகின்ற ஒரு பணியை இவர்கள் செய்கின்றார்கள். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, உண்மை என்ன என்பதனை ஆறறிவு கொண்டு இருக்கின்ற நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது உண்மையை பற்றி கொள்கின்றவர்களாக நம்முடைய வாழ்வில் நாம் இருப்போம். அன்னை மரியாள் இவர்கள் நினைப்பது போன்று சாதாரண பெண்மணி அல்ல. தந்தையாம் இறைவனால் உலகம் தோன்றிய பொழுதே முன் குறிக்கப்பட்டவள். அதுதான் தொடக்க நூலிலே பார்க்கின்றோம். தொடக்க நூல் அதிகாரம் 3 இறைவசனம் 15 பார்க்கின்றோம். உனக்கும் அவளுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் என்று மீட்பர் யார் வழியாக இந்த மண்ணுலகத்தில் வரவிருக்கின்றார் என்பதனை உலகம் தோன்றிய பொழுதே தந்தையாம் இறைவன் தீர்மானித்தவராக இருக்கின்றார். அப்போ அன்னை மரியாள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர், இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் என்றால் எத்தகையதொரு நிலையில் அன்னை மரியாளை இறைவன் இந்த மண்ணுலகிலே அனுப்பியிருப்பார் என்று எண்ணி பார்க்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். உங்களையும் என்னையும் போன்று ஒரு சாதாரண ஜென்ம பாவத்தோடு பிறந்தவர் அல்ல. அன்னாளினுடைய கருவிலே அன்னை மரியாள் உருவாகின்ற பொழுதே கரைதிரையில்லா கன்னியாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவை தாங்குவதற்காக தயாரித்த ஒரு பெண்மணியாக, அன்னையாக அன்னை மரியாளை இறைவன் வார்த்தெடுத்தார், உருவாக்கினார். எனவேதான் டிசம்பர் 8 நாம் பார்க்கின்றோம் அமல உற்பவி என்று அன்னை மரியாள் காட்சி கொடுத்த அந்த நாளை கொண்டாடு. அமல உற்பவினா என்ன? அமல உற்பவினா என்ன? கரை திரை இல்லா கன்னி, மாசு மறுவற்றவள், அப்பழுக்கற்றவள். ஏன்னா இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர், இறைவனுடைய திருவுளத்தை இறுதி வரை தன்னுடைய வாழ்விலே செயலாக்கம் செய்தவர். இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய் இல்லை என்றால் கல்வாரி மலையிலே தொங்குகின்ற பொழுது அன்னைக்கான, அன்னை மரியாளுக்கான ஒரு இடத்தை ஏன் அவர் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும்? இந்த பிரிவினை சகோதரர்கள்லாம் சொல்லணும், இயேசு கிறிஸ்து தான் அன்னை மரியாளை என்னுடைய தாய் இல்லைன்னு சொல்லிடுறாருல்ல, சொன்னாரா இல்லையா? அவங்க கூற்றுப்படி சொல்லிடுறாரு. அப்போ கல்வாரி மலையில் தொங்கிய பொழுது எதற்காக யோவானிடத்திலே அன்னை மரியாளை ஒப்புவிக்க வேண்டாம்? அவங்களுக்கு தான் 10 புள்ளையோ இருக்குதுல்ல, அன்னை மரியாளுக்கு ஏதோ ஒரு புள்ளைய பார்த்துக்க போகுது. நம்ம வீட்டில் 4 புள்ளையோ இருந்தால் 1 பெத்தா உரியில் சோறு, 4 பெத்தா நடுத்தெருவில் சோறு. எங்க 1 பெத்தா உரியில் சோறான். ஆத்தாப்புனை அடித்து நான் என்ன பண்ணுவான், பொண்டாட்டி உரியில் சோறு கட்டி வச்சுருங்க சாப்பிட சொல்லிவிடு அவங்களான்ட்டு போவான். 4 பெத்தா ஏன் நான் மட்டும்தான் போடணுமா, அங்கே போடி, நான் மட்டும்தான் போடணுமா, சின்னம்மா வீட்டுக்கு போடி அப்படின்ட்டு துரத்தி எங்கே பண்ணுவாங்க? ஆமாம், தெருவுக்கு அனுப்பி விடுவாங்க. இறைமகன் இயேசு கிறிஸ்து தனக்கு பின்னால் அன்னை மரியாள் குழந்தைகள் பெற்றிருந்தால் ஒரு மாதம் ஒருத்தன் வீட்டில் இருடின்ட்டு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால்
தனக்கு பின் தன்னுடைய தாய் நிராயுதபாணியாக நிர்கதியாக இந்த மண்ணுலகத்தில் நின்று விடுவாள். எனவே அவளுக்கு ஒரு இடம் தேவை, அவளுக்கு ஒரு அடைக்கலம் தேவை என்று தன்னுடைய தாயை இறுதி மூச்சு உடுகின்ற வேளையில் கூட இறைமகன் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? யோவானிடத்தில் ஒப்படைக்கின்றார். இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று தன்னுடைய தாயை பாதுகாப்பாக பத்திரமாக யோவானிடத்தில் ஒப்படைத்தார் என்றால் இறுதி வரை அன்னை மரியாளோடு அவர் பயணித்தவராக இருக்கின்றார். அன்னை மரியாளையும் இறைமகன் இயேசு கிறிஸ்தையும் ஒருபொழுதும் பிரிக்க முடியாது. இவர்கள் பிரிக்கின்றார்கள் என்றால் இவர்களுடைய சுயநலம், இவர்களுக்கு பணம் பார்க்கணும். அன்னை மரியாளின் மீது சேற்றை வாரி பூசினால்தான் இவர்களால் பணம் சம்பாதிக்க முடியும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இவர்களுடைய மூலதனம்லாம் 2 தான். ஒன்று சபிப்பது, சாபமிடுவது. 2வது பயத்தை ஏற்படுத்துவது. நீ கடவுளுக்கு எதிராக போனினா, நான் சொல்கிறத கேட்கலனா கடவுள் உன்னை தண்டித்து விடுவார், கடவுள் உன்னை இதை செய்து விடுவார், அதுவா அவருக்கு வேலை? அதுக்காக ரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாம் மீட்டா? சொல்லுங்க. கடவுள் தண்டிக்கின்றவரா? கடவுள் அன்பு செய்கின்றவர், அன்புமயமானவர். இறைமகன் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் தொங்குகின்ற பொழுது கூட தந்தையே இவர்களை மன்னியும் என்று மன்னிப்பு வழங்கிய தேவன், ஒருபொழுதும் தண்டிக்கின்றவர் அல்ல. அப்புறம் ஒப்புரவு அருட்சாதனை எதுக்கு இருக்குது? மன்னிப்பு கேட்கின்ற பொழுது இறைவன் மன்னித்து விடுகின்றா? அனுபவிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, இந்த பிரிவினை சகோதரர்கள் செய்கின்ற அலப்பறைகளை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்தார். அவர் எங்கள் அம்மாவனுடைய தொந்தரவு தாங்க முடியவில்லை, சபைக்கு வா சபைக்கு வா சபைக்கு வான்னு கூப்பிட்டாங்க. நானும் போனேன். மதிய சாப்பாடு என்ன பண்ணுறாங்க, இந்த சபைக்கு போகிறவங்களாம் வீட்டுக்காரங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சோறு ஆக்கி கொடுக்கறதுக்கு இவங்களால முடியல. போனால் என்ன பண்ணுறாங்க, சோறு போடுறாங்க, அதோடு முடிச்சுட்டு வீட்டுக்கு சாயந்தரம் கிளம்பி வந்துடலாம். மதியம் போனால் பிரியாணி போட்டாங்க. பிரியாணி போட்டால் நல்லா சாப்பிட்டேன். அப்புறம் உனக்கு ஏதாவது உடலில் குறைகள் இருக்கின்றதா என்று கேட்டாங்க. காது வலிக்குது அப்படின்னா உடனே கரமுறான் ஷர பர்ற 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 அப்படின்னாங்க. காது வலி போயிச்சா அப்படின்னு கேட்டாங்க. நான் சுற்றி பார்த்தேன், காது வலிக்குது தான், என்ன பண்ணுறது, போயிடுச்சு, நீ நம்புன அதனால் உனக்கு போயிடுச்சு. அப்போ நான் போகலன்னா என்ன சொல்லுவாங்க, நீ விசுவசிக்கல, நம்பவில்லை, எனவே போகலன்னு சொல்லுவாங்க. அங்கே இருந்த கூட்டத்தை பார்த்து அவர்கள் தலையாட்டியது போன்றே நானும் ஆட்டிட்டு வந்துட்டேன் ஃபாதர், காது வலிச்சுக்கிட்டு தான் இருக்குது, நான் அங்கே போகல அப்படின்னு என்னிடம் சொன்னார். இது உண்மையாக என்னுடைய அறை வீட்டில் உட்காந்து எனக்கு முன்னால் சொன்னது இளைஞர்கள்லாம் இருந்தாங்க. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, அப்போ எப்படியெல்லாம் கண்கண்டி வித்தை, இந்த மோடி முஸ்தான் வித்தைன்னு சொல்லுவாங்க, அதை காட்டுகின்றார்கள். உங்கள் நம்பிக்கையை வைத்து உங்களை எப்படியெல்லாம் உங்களிடம் இருந்து அவர்கள் உங்களிடம் இருப்பதை பறிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று எண்ணி பார்க்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்து இறுதி வரை தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய வளர்ப்பு தகப்பனார் சூசைக்கும் அடிபணிந்திருந்தார். அதைத்தான் விவிலியத்திலே நாம் பார்க்கணும். ஒருபொழுதும் தாயையும் தந்தையும் அவர் புறந்தள்ளவில்லை, நீங்கள் எனக்கு தேவையில்லை என்று ஒதுக்கிவிடவில்லை. இறுதி வரை அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அதைத்தான் அவருக்கு 12 வயது ஆன பொழுது லூக்கா நற்செய்தியிலே பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனம் 41 52 முடிய உள்ள இறைவசனங்களை பார்த்தோம் என்றால், 12 வயதில் எங்கே போகிறாரு, எருசலேமுக்கு போகிறாங்க. அங்கே இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக அங்கே என்ன பண்ணிடுறாரு, காணாமல் போயிடுறாரு. இப்போ காணாமல் போனவுடனே உறவினர்களோடு இருப்பாங்களும் தேடிட்டு வராங்க. ஒரு நாள் முடிஞ்சு பார்க்குறாங்க, இல்லை, எனவே மீண்டும் தேடி கொண்டு செல்கின்றார். அப்போ அன்னை மரியாள் சொன்ன வார்த்தைகள் கூட அந்த இணைப்பை, பிணைப்பை, உறவை அங்கே வலுப்படுத்தும். இப்போ இறைமகன் இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே, மகனே, உன் தந்தையும் நானும் மிகுந்த கவலையோடு உன்னை தேடினோமே அப்படின்ட்டு தன்னுடைய கணவரை அன்னை மரியாள் முன்னிறுத்தி இருப்பார். நீங்களும் நானும் சொல்லணும்னா, நானும் உங்கள் அப்பனும் தேடினோமே அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்படி தானே சொல்லணும், நம்மை நாம் முன்னிலைப்படுத்துகின்றவர்களாக இருப்போம். ஆனால் அந்த உறவு நிலை யார் அங்கே முன்னிலைப்படுத்தப்படுகின்றார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டு இருந்தோமே என்று அன்னை மரியா அங்கே முன்மொழிவார். உடனே என்னுடைய தந்தையினுடைய
திருவுல அலுவல்களில் நான் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து கூறுவார். உடனே அவர்கள் அழைத்து கொண்டு வருவார்கள். அப்போ அவர் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். ஞானத்திலும் அறிவிலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வளர்ந்தார் என்று லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 நாம் வாசிக்கின்றோம். அது மட்டுமல்ல, அன்னை மரியாள் இந்த வார்த்தைகளை எல்லாம் உள்ளத்தில் இருந்து சிந்தித்து கொண்டிருந்தார். அன்னை மரியாள் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பணியிலே, அந்த பாணியிலே தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பயணித்தார். ஒருபொழுதும் இறை சித்தத்தை விட்டு விலகாதவர் அன்னை மரியாள். எனவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, அன்னை மரியாள் இறைவனுடைய தாய். அன்னை மரியாருக்கு நாம் செலுத்துவது வணக்கம். புரியுதுங்களா? என்னத வணக்கம், ஆராதனை கிடையாது, வணக்கம். இதைத்தான் கத்தோலிக்க திருச்சபை அழுத்தமாக சொல்லுகின்றது. ஒரு பாஸ்டர் கை வச்சு ஜெபிக்கிறார். ஏன் ஜெபிக்கணும்? என்னத்துக்கு ஜெபிக்கணும்? நீ கேட்குற, அவர் ஜெபிக்கிறார். அப்படி தானே? எனக்காக ஜெபிங்க பாஸ்டர், நீ கேட்குற ஜெபிக்கிறார். அதைத்தான் அன்னை மரியாளிடம் நாங்கள் கேட்கின்றோம். எனக்காக ஜெபிங்கம்மா, எனக்காக வேண்டுங்கம்மா அப்படின்ற பொழுது அவர்கள் எங்களுக்காக பரிந்துரை செய்கின்றார், பேசுகின்றார். கானாவூர் திருமணத்திலே வராத நேரத்தை வரவழைத்த அன்னை மரியாள், இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய மாட்சிமை வெளிப்படுத்தப்படாத போது கூட அந்த இடத்திலே புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்ய வைத்த அன்னை மரியாள் எனக்காக பரிந்து பேச மாட்டாரா என்ற நம்பிக்கையோடு அந்த அன்னையை நோக்கி எங்களுடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை நாங்கள் எழுப்புகின்றோம். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய வேண்டுதல் ஒரு பாஸ்டர் கை வச்சா உங்களுக்கு சுகம் கிடைக்கும். அதை மற்றவர்களை பார்த்து உற்று நோக்கி நீங்கள் பகிருங்க. அவன் பார்த்தா என்ன சொல்லுவானோ, ஜெபிக்க சுகம் கிடைக்கலன்னு சொன்னால் நம்மளுடைய நம்பிக்கை, விசுவாசத்தை கேவலப்படுத்தி விடுவார்களோ என்ற அச்சத்தில், பயத்தில் நீங்கள் உண்மைக்கு புறம்பானவற்றை கூறுகின்றவர்களாக இருக்கின்றீர்கள். நாங்கள் ஒருபொழுதும் அப்படியல். அந்த அன்னை எங்களுக்கு கொடுத்தால், இதை கொடுத்தால் என்று நாங்கள் பகிரங்கமாக சான்றோடு நாங்கள் விளக்கம் அளிக்கின்றவர்களாக இருக்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, வேளாங்கண்ணி போங்க அல்லது மற்ற திருத்தலங்களுக்கு செல்லுங்கள். மக்கள் சான்றளித்தது, இதெல்லாம் எங்களுடைய வாழ்வில் நடந்தது, இதெல்லாம் எங்களுடைய வாழ்வில் நடந்த அற்புதங்கள், அதிசயங்கள் இந்த அன்னை வழியாக என்று சான்றளிக்கின்றார். ஆனால் நீங்கள் கத்தோலிக்க திருச்சபை ஒருபொழுதும் இதை என்ன படுத்தலை, பிரபலப்படுத்தலை. புரியுதுங்களா? மோளம் அடித்து ஊரை கூட்டி வாங்க வாங்கன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மக்களை அழைத்து மக்களுக்கு முன்பாக பொய்யையும் புரட்டையும் நீங்கள் விளைவிக்கின்றவர்களாக இருக்கின்றீர்கள். அதனால தான் இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கே பல்வேறு மனிதர்கள் கடிதம் எழுதினார். இனி இந்தியாவில் எந்த மருத்துவமனையும் இருக்க தேவையில்லை. ஏன் 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 சொல்லுங்கள்? இந்த சபைக்காரங்களாம் கை வச்சு ஜெபிச்சு எல்லாத்தையும் குணமாக்கிறார். அப்புறம் மருத்துவமனை எதுக்கு? அப்படி என்று இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கே கடிதம் எழுதினார். ஏன்னா இவங்க பண்ணுற அலப்பறைகள், இவர்கள் பண்ணுற பொய் பித்தலாட்டங்கள், இவர்கள் பண்ணுகின்ற அந்த வேடிக்கைகள். அப்போ உண்மை என்றால் பகிரங்கமாக மருத்துவ இதெல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் இல்லை காட்டுங்க. அடைப்பு இருந்துச்சு, இல்லை காட்டுங்க. அவருக்கு கிட்னியில் செயலிழந்து இருந்துச்சு, உருவாக்கிட்டோன்னு காட்டுங்க. வெளியிலிருந்து எதையுமே உங்களால் காண்பிக்க முடியவில்லையே. வெளியில் தோற்றத்தில் கண்ணு போச்சு, வாய் போச்சு, கை போச்சு, கை தோண்டு போச்சு, நடக்க முடியல, கால் போச்சு. வெளியில் ஏதாவது பார்க்க முடியாத உள்ளே இருக்கின்ற அங்கே அவயங்களை நீங்கள் கூறினார்கள் என்றால் எங்களுடைய கண் என்ன ஜெராக்ஸா, எக்ஸ்ரேவா, சரியாச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு? வெளியில் காட்டினதை நாங்கள் கண் இல்லை, பல் இல்லை, இல்லை கை வரவில்லை, கால் தோண்டு போச்சு. இறைமகன் இயேசு கிறிஸ்து அந்த முடக்குவாதமுற்ற மனிதரை குணமாக்கினார். அதே போன்று இதெல்லாம் இவர்கள் செய்ய மாட்டார்கள். செஞ்சால் மாட்டிக்குவாங்க. ஏன்னா அது ஒருபொழுதும் குணமாகாது. உள்ளே இருப்பதை சொன்னால் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்ன ஆகிடும்? முடிஞ்சிடும். கல்லா கட்டினா வேலை முடிந்து விடும். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே ஒட்டுமொத்த இந்த அழகப்ப சமுத்திரம் இறைமக்களுக்கும் நான் சவால் விடுகின்றேன். நீங்கள் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்து சென்று விட்டீர்கள் என்றால், புரியுதுங்களா, அதில் உண்மையிலேயே நீங்கள் நிலைத்து இருக்க வேண்டும். உண்மையிலேயே நிலைத்து நிற்க வேண்டும். கல்லறை
என்னுடைய நம்பிக்கை வேறு, உங்களுடைய நம்பிக்கை வேறு. நீங்கள் செத்தா என்ன பண்ணுவீங்க? சொயின்னு மோட்சத்துக்கு போயிடுவீங்க. ஏன்னா நீங்கள் முழுங்கி ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க. ஆனால் முழுகி ஞானஸ்நானம் எடுத்து ஒருத்தன் சாவர வரைக்கும் அயோக்கியனாவே சாவறான், அவன் போயிடுவானா? போக மாட்டான். நீங்கள் கொண்டு வந்து கல்லறையில் உடலை அடக்கம் செய்து விட்டால் திரும்பி கூட பார்க்க மாட்டீர்கள். ஆனால் எங்களுடைய விசுவாசம் வேறு. அந்த மனிதன் இறந்த நாளன்று நாங்கள் நினைவு கூறுவோம். நவம்பர் 2ஆம் தேதி அனைத்து இறந்த ஆன்மாக்களுடைய நினைவு நாளிலே நாங்கள் நினைவு கூறுவோம். ஏனென்றால் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வேதனையுறுகின்ற அந்த ஆத்மாக்கள் ஒரு நாள் எங்களுடைய ஜெபத்தின் வழியாக அவர்கள் புனித நிலைக்கு அடைவார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அப்போ அந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்து வச்சுட்டு போனீங்கன்னா ஒரு காலம் திரும்பி பார்க்க மாட்டேன். அப்போ நீ வராத அந்த இடத்துக்கு. உண்மையிலேயே உன்னுடைய நம்பிக்கை வேறு, என்னுடைய நம்பிக்கை வேறு. கத்தோலிக்க திருச்சபையில் இதுதான் எங்களுடைய நம்பிக்கை. இறந்த அன்று நாங்கள் நினைவு கூர்ந்து அவருக்காக அழுது புலம்புவதும், நவம்பர் 2ஆம் தேதி அந்த அனைத்து ஆன்மாக்களுடைய அந்த நாளில் நினைவு கூறுகின்ற நாளில் அவர்களுக்காக அழுவதும், அவர்கள் எங்களோடு இருந்த நினைவை எண்ணி பார்ப்பதும் தான் எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய உண்மை, எங்களுடைய சத்தியம். ஏன்னா உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இந்த மண்ணுலகத்தில் அவர்கள் செய்த அந்த குற்றங்களுக்காக, குறைகளுக்காக அவர்கள் வேதனை உறுகின்ற வேளையிலே எங்களுடைய ஜெபங்கள் அவர்களை அந்த இடத்திலிருந்து மீட்டு புனித நிலைக்கு அவர்கள் வருவார்கள். அங்கே அவர்கள் எங்களுக்காக ஜெபிப்பார்கள். எனவே இது ஒரு தொடர் சங்கிலியாக, நாங்கள் அவர்களுக்காக ஜெபிப்பதும் அவர் எங்களுக்காக ஜெபிப்பதும், நாங்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம் என்பது ஒரு தொடர் சங்கிலியான ஒரு நிகழ்வு. இது எங்களுடைய நம்பிக்கை. உங்களுடைய நம்பிக்கை அப்படி அல்ல. நீங்கள் அங்கே கொண்டு வந்து வச்சிங்கன்னா கடைசியில் நீங்கள் எதை வெறுக்கின்றீர்களோ அந்த பலியிலே உங்களை படுக்க வைத்து பலியை ஒப்பு கொடுத்து நாங்கள் உங்களை அனுப்புகின்றவர்களாக இருக்கின்றோம். ஏன்னா நீங்கள் இங்கே எழுந்து வருகின்ற இந்த அப்பத்தின் மீது, இந்த ரசத்தின் மீது நம்பிக்கையற்றவர்களாக இருக்கின்றீர்கள். ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்து இறுதி ராவுணவின் பொழுதே என்னுடைய நினைவாக இதை செய்யுங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் அன்றாடம் நிகழ்த்திய பலி, இந்த பலியிலே ஒப்பற்ற உன்னத ஆண்டவர் எழுந்தருளி வருகின்றார். இது ஒரு திருவருட்சாதனம் என்பதனை நாங்கள் நம்புகின்றோம். இந்த நற்கருணை எங்களுடைய வாழ்வின் மையமாக, ஊற்றாக, உச்சமாக இருக்கின்றது என்று நாங்கள் நம்புகின்றோம். நீங்கள் நம்பவில்லை. அங்கேதான் உங்களை போட்டு நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். எனவே நீங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை வேறென்றால் அந்த நம்பிக்கையில் இறுதி வரை நிலைத்திருங்கள். அங்கே இந்த நற்கருணையில் ஆண்டவர் இருக்கின்றார் என்பதனை கழுதை ஒத்துக்கொண்டது. அந்தோனியார் நற்கருணை எடுத்துட்டு போன போது என்ன நடந்துச்சு? கழுதை மண்டியிட்டது. அதுக்கும் அது ஒரு வாரம் புல்லு கூட தின்னல, பசியோடு இருந்தது. புல்கட்டை போட்ட பொழுது புல்கட்டை வேண்டாம் என்று நற்கருணை ஆண்டவர் வருகின்ற பொழுது முழந்தாளிட்டு வணங்கியது. அந்த கழுதைக்கு தெரிந்தது கற்பூர வாசனை இருக்குதா இல்லையான்னு தெரியல, ஆனால் நற்கருணையில் ஆண்டவர் இருக்கின்றார் என்பதனை இந்த உலகிற்கு பறைசாட்டு. அப்போ உண்மையிலேயே ஆண்டவர் இந்த நற்கருணையில் எழுந்தள்ளி வருகின்றார். நீ அதை எவ்வாறு உற்று நோக்குகின்றார்? எனவே இந்த 7 திருவருட்சாதனங்களில் நற்கருணையும் ஒன்று. நாங்கள் அதை உயிருள்ள இறைவனுடைய திருவுடலாக, திரு ரத்தமாக நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ நீங்கள் அங்கே வருகின்ற பொழுது அந்த வழியைத்தான் இறுதி வேலையிலே நாங்கள் நிறைவேற்ற, உங்களுக்கு பிடிக்காத ஒன்றில் கொண்டு வந்து தள்ளுறாங்களா இல்லையா? கடைசி நேரத்தில் பாருங்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, எனவே கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்குவேன். நீங்கள் எல்லாம் இந்த கத்தோலிக்க திருச்சபையை விட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே இந்த திருச்சபை உங்களை நினைத்து உங்களுக்காக அழுகின்றது, உங்களுக்காக வருந்துகின்றது. ஒரு தாயை விட்டு தன்னுடைய பிள்ளை சண்டை போட்டு போகின்ற பொழுது அந்த தாய் எவ்வாறு வருத்தம் வருவாளோ அதே ஒரு நிலைதான் இந்த கத்தோலிக்க திருச்சபை. உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு சில நேரத்தில் நாம் செய்வது நம்முடைய பிள்ளைகளுக்கு அது எதிரானதாக தெரியும். எனவே அவர்கள் நம்மிடமிருந்து முரண்பட்டு செல்வார். எனவே உண்மையை அவர்கள் உணர்கின்ற பொழுதுதான் மீண்டும் அவர்கள்
நம்மிடம் பேச வருவார்கள். எனவே உண்மையை நீங்கள் முழுமையாக உணர்கின்ற பொழுது இந்த கத்தோலிக்க திருச்சபையில் நிலைத்திருக்கின்றவர்களாக இருப்பீர்கள். போலியினுடைய முகத்திரைகளை நீங்கள் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் கிழிப்பவர்களாக இருப்பீர்கள். மீண்டும் வந்தால் இந்த இறை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா என்ற அச்சமோ பயமோ உங்களுக்கு வேண்டாம். இருகரம் விரித்து உங்களை இந்த கத்தோலிக்க திருச்சபை வரவேற்கின்றது. உண்மையை உங்களுடைய வாழ்விலே உணருங்கள். ஒருபொழுதும் மற்றவர்களுக்காக வாழாதீர்கள். இறைவன் உங்களை நிறைவாக அழைக்கின்றவராக ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். அன்னை மரியாள் மண்ணுலக விண்ணுலக ஏணியாக இருந்து கொண்டிருக்கின்றார். இறைமகன் இயேசு கிறிஸ்து அந்த ஏணி வழியாக இந்த மண்ணுலகிற்கு நம்மை மீட்க வந்தார். நாமும் அந்த ஏணி வழியாக விண்ணுலகை அடைகின்றவர்களாக இருக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய தந்தைக்கும் இந்த அன்னையை விட்டால் வேறு கதி இல்லை. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து நினச்சிருந்தா என்ன பண்ணலாம்? அப்படியே பூமியை பொழந்துக்கிட்டு வந்திருக்கலாம். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? தூங்குறீங்களா என்ன? வானத்திலிருந்து ஒப்புக்கடின்னு குதிச்சிருக்க முடியுமா முடியாதா? கடல்லிருந்து எழுந்திருக்க முடியுமா முடியாதா? ஆனால் அன்னை மரியாளினுடைய உதரத்தில் 10 மாதம் இந்த மனிதர்களை மீட்க மனிதனாக நாம் பிறப்பேன் என்று அவர் அங்கே குடியிருந்தார் என்றால் அந்த தாய் எவ்வளவு பேறு பெற்றார். கல்வாரி மலையில் சிந்தியது அவருடைய இரத்தம் மட்டுமல்ல, 10 மாதங்கள் தான் தன்னுடைய வயிற்றில் ஊட்டிய அந்த இரத்தமும் சேர்ந்து அங்கே சிந்தப்பட்டு இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து பாடுபட்டார் என்றால் அவர் மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்து உள்ளத்தளவில் அன்னை மரியாளும் பாடுபட்டவளாக இருக்கின்றார். தன்னுடைய மைந்தனை நம்முடைய மீட்புக்காக அன்னை மரியாள் தாரை வார்த்து கொடுத்தவளாக இருந்திருக்கின்றார். மகனே சென்று வா, உன்னுடைய பணியை செய், இறை திருவுளத்தை நிறைவேற்ற உனக்கு பின்னால் நானும் வருகின்றேன் என்று அன்னை மரியாளும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவோடு பயணித்தவராக இருப்பதை நாம் பார்க்கணும். அந்த அன்னையை நாம் புறந்தள்ளினோம் என்றால் இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒருபொழுதும் நம்மை மன்னிக்க மாட்டார், ஏற்க மாட்டார். எனவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இறைவாக்கினர்கள் முன்னுரைத்த அன்னையாக அன்னை மரியாள் இருக்கின்றார். இறைவன் தேர்ந்து கொண்ட அன்னையாக இருக்கின்றார். அபய சூழ்நிலையில் நாம் இருகரம் நீட்டி அந்த அன்னையிடம் செல்கின்ற பொழுது நம்ம எல்லாம் வாரி அணைத்து நமக்கானதை நிறைவாக செய்கின்ற அன்னையாக அன்னையானவள் இருக்கின்றார் என்பதனை நம்முடைய வாழ்விலே உணர்வோம். அந்த அன்னையிடம் அபயம் தேடுவோம். ஏன்னா மனிதர்கள் நம்மை ஏமாற்றி விடுவார்கள், மனிதர்கள் நம்மை நம்ப வைத்து கழுத்தை அறுத்து விடுவார்கள். ஆனால் அன்னை ஒருபொழுதும் அவ்வாறு செய்ய மாட்டாள். ஏனென்றால் எலிசபெத் அம்மாள் உதவி என்று வேண்டி இருந்த பொழுது தாமாக ஓடியவள். அந்த கானா ஒரு திருமணத்திலே அங்கே திராட்சை ரசம் இல்லை என்ற பொழுது குறிப்பறிந்து செயல்பட்டவர். நம்முடைய நிலையும் அறிந்து குறிப்பறிந்து செயல்படுகின்றவளாக இருக்கின்றார். அந்த அன்னையை பற்றி கொள்வோம். அவர் வழியாக விண்ணக வாழ்வை அடைவோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். அனுபவிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, நம்முடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை தூய ஆரோக்கிய அன்னை வழியாக இப்பொழுது இறைவனுடைய திருப்பாதத்திலே உருக்கமுடன் சமர்ப்பித்து, ஐயா அன்னை வழியாக அபரிவிதமான ஆசீர்வாதங்களுக்கு நிறைவாக தந்து வழி நடத்துமாறு நாம் ஜெபிப்போம். அன்பின் இறைவா, எம்மன்றாட்டை ஏற்று தயவாய் அருள் புரிவார். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம்மன்றாட்டை ஏற்று தயவாய் அருள் புரிவார். அன்னையின் மைந்தனே இறைவா, திரு அவை முன்னெடுக்கும் எல்லா நல்ல காரியங்களிலும் அன்னையின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் செலுத்துவது போல நீர் விரும்புவது போல செயலாற்ற அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம்மன்றாட்டை ஏற்று தயவாய் அருள் புரிவார். அன்னையின் மைந்தனே இறைவா, அர்ப்பண அன்பர்கள் அதன் அர்ப்பணத்தின் முழுமையாக உணர்ந்து முழு மனிதகுல மீட்புக்காக அர்ப்பணித்து வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம் மன்றாட்டை ஏற்று தயவாய் அருள் புரிவாய். அன்னையின் மைந்தனே இறைவா, குடும்பத்தின் திருமணத்தின் மாண்பினை காத்து எல்லா வியாகுலங்களிலும் பிரமாணிக்கம் தவறாது பயணிக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம் மன்றாட்டை ஏற்று தயவாய் அருள் புரிவாய். அன்னையின் மைந்தனே இறைவா, பெண்மையை போற்றி மதித்து பெண் சிசுக்காக சமூகத்தில் வாழ உரிமை பெற்றவர்களே என்பதை உணர்ந்து கரு அழிப்பு களைப்பு செய்யாது நீர் தரும் பரிசினை போற்றி காத்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம் மன்றாட்டை ஏற்று தயவாய் அருள் புரிவாய். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற உறுப்பினர்களுடைய உடல் உள்ள நலனுக்காக, பல்வேறு எதிர்பார்ப்புகளோடும் ஏக்கங்களோடும் நாம் அன்னையை நோக்கி வந்திருக்கின்ற வேளையில் நாம் எண்ணி இருக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் அன்னையானவள் நமக்கு துணையாக இருந்து இறைமகன் இயேசு கிறிஸ்து இறுதி வரை திருவுளத்தை நிறைவேற்ற அவருக்கு உதவியாக பயணித்தது போன்று நம்முடைய வாழ்விலும் அன்னையானவள் நமக்கு உதவி செய்து ஒத்தாசை செய்து நாம் செய்ய நினைக்கின்ற காரியங்களிலெல்லாம் வெற்றியை காண அருள் புரியுமாறு மௌனமாக ஜெபிப்போம். எங்களை படைத்தவரும் பராமரிப்பவரும் பாதுகாப்பவருமான எங்கள் இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த திருப்பிடத்தில் சமர்ப்பித்திருக்கின்ற இன்னும் சமர்ப்பிக்க முடியாமல் எங்கள் உள்ளத்தில் கொட்டி கிடக்கின்ற யாவற்றையும் நீர் கனிவோடு கண்ணோக்கி என்னாலும் இந்த மண்ணுலகத்தில் நாங்கள் மகிழ்ந்திருக்க தேவையான வளங்களையும் நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் நிறைவாக பொழிந்து எங்களை வழிநடத்துமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் எங்கள் தாய்மும் தாய்மான அருள் தரும் அழகை நகர்த்துய அற்புத அன்னை விட அம்மை பார்த்து கெஞ்சி கேட்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இறைவன் படைத்த உலகம் நாளும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகின்றேன். இறைவன் படைத்த உலகம் நாடும் அவர் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். மலரோடு மலராக நானும் இணைந்தேன், கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். சரி சகா மகமபா சாச பாப்ப மகரிசா, மலரோடு மலராக நானும் இணைந்தேன், கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். என்னையே காணிக்கையாய் நானும் தருகிறேன், உம்மையே என் வாழ்வில் நானும் பகிர்ந்தேன். ஏற்ற உமது பலியை மாற்றும் என்ற இயேசுவே, இறைவன் படைத்த உலகம் நாடும் அவர் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன்.
பெண்ணின் காணிக்கையாய் என்னை தருகிறேன். மெல்கிசதேக் காணிக்கையாய் என்னை மாற்றுமே. சரி சகா மகமபா சாசமாப மகரிசா ஏழை பெண் காணிக்கையாய் என்னை தருகிறேன். மெல்கிசதே காணிக்கையாய் என்னை மாற்றுமே. குருதி சிந்தி கல்வாரி பலியை அர்ச்சித்தீர். குறைகள் நிறைந்த என் வாழ்வை நிறைவாக்கவே. என்னில் எழுந்து என்னை மாற்றும் என்னை நேசவே. இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம். இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம். இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். ஆண்டவரின் தலைமை இது எங்களுக்கு வாழ்வுடன் மாறும் இறைவன் என்று வாழ்த்து காட்சியில் கலங்கும் உள்ளமே அந்த கருணையுள்ள தேவனின் வாழ்வில் இணைகிறேன். அவரின் அன்பின் ஈடாக என்னை தருகிறேன். அவரின் உறவில் என்னாலும் மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாலும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். மகனை தந்த கடவுள் நம்மை மீட்கிறார். பழைய நிலைமைகளை மாற்றி புது வாழ்வு தருகிறார். சொந்த மகனை தந்த கடவுள் நம்மை மீட்கிறார். பழைய நிலைமைகளை மாற்றி புது வாழ்வு தருகிறார். மனத்தோவி மணமகனின் பாதம் வீழ்கிறேன். இசை மீட்டும் வீணையாக போற்றி புகழ்கிறேன். உள்ளமே அவரிலே புது பாடல் பாடுமே. தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாலும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாலும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். பலியாகவே ஜீவ பலியாகவே பலியாகவே ஜீவ பலியாகவே உள்ளதெல்லாம் அவரின் பாதம் விரும்பினால் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாலும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நவநாள் கொண்டாட்டத்தில் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய
ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எனாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் நவநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் இட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே எமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாக்கவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகி எங்களுக்கு இவை மாறுவனவாக்கு. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது
ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்து, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், சிறப்பாக இந்த வழியில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார் உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் ஆகிய அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுகோலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான அருள் தரும் அழகை நகர் தூய அற்புத அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திராவின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மீட்பர் மெசியா கொண்டு வந்த அமைதியை அறிவித்து மகிழ்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் உண்டாக கலந்து கொள்ள நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. தன்னைக்குள்ளாக்காமல் இறைவரக்கத்தால் என் உள்ளத்தின் உடலை காத்திருமாறும் மறந்தார்கள். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரினுள் தெளிந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தன்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமீன். அடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னி மரியாவின் நினைவை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்றும் அதும் மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாயே அம்மா அம்மா உந்தன் அருள் பதம் நாடி வந்தே, மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே, இறையருள் நிறைய செய்வார். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருள் பதம் நாடி வந்தே, மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே, இறையருள் நிறைய செய்வார். சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே, பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே,